மிடில் கிளாஸ் மக்கள பாதிக்கிற மாரி ஆர்பிஐ பார்த்தீங்கன்னா, கோல்டு லோன்ல சில சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. அதுவும் முக்கியமா என்ன சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்டின்னா, இப்போ ரூ. 1,00,000 கோல்டு லோன் வாங்குறோம். வருஷம் முடியும்போது ஒரு ரூ. 10,000 வட்டி வருது அப்டின்னா, அந்த வட்டிய மட்டும் கட்டிட்டு நகைய நம்ம புதுப்பிச்சுக்கலாம். ஆனா, இப்ப இருக்கக்கூடிய புது ரூல் என்ன சொல்றாங்க அப்டின்னா, நீங்க வந்து அசல் பிளஸ் வட்டி 2த்தையுமே கட்டிட்டு, அடுத்த நாள் அந்த நகைய புதுசா அடமானம் வச்சுக்கோங்க அப்டின்னு சொல்றாங்க. மிடில் கிளாஸ் மக்கள்ட்ட உடனே பணம் பார்த்தீங்கன்னா, கையில இருக்காது. ஸோ, இப்போ ரூ. 1,00,000 கட்டிட்டு நீங்க நகைய மூட்டு திரும்பி வைக்கணும் அப்டின்னா, அவங்க ரூ. 1,00,000 வெளில கடன் வாங்கி தான் வைக்கணும். அப்படி வாங்கும்போது கண்டிப்பா அதுக்கு 3 காசு, 4 காசு வட்டி கேட்பாங்க. ஸோ, அதில வட்டி வேஸ்ட்டா போகுது. ஸோ, அது மட்டும் இல்லாம, அ இந்த ப்ராசஸ் வந்து ரொம்ப டிலே ஆகுது. அதாவது அடுத்த நாள் தான் உங்களால அடமானமே வைக்க முடியும். பட் பழைய ப்ராசஸ பார்த்தீங்கன்னா, அன்னைக்கே நீங்க நகைய வந்து எந்த ஒரு எக்ஸ்ட்ரா காசும் கட்டாம ஜஸ்ட் வட்டிய மட்டும் கட்டிட்டு, உங்களால நகைய வந்து புதுப்பிச்சுக்க முடியும். ஸோ, இப்ப பார்த்தீங்கன்னா, அசலையும் சேர்த்து கேட்கறனால இது மிடில் கிளாஸ் மக்களுக்கு ரொம்ப பாதிப்பா இருக்கும். ஸோ, இந்த ரூல மட்டும் ஆர்பிஐ சேஞ்ச் பண்ணா நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிற கமெண்ட்ஸ்ல மறக்காம தெரிவிங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா, மறக்காம நம்ம சேனல ஆல் இன் ஒன் பாக்ஸ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.